ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவைக்கேற்ப, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், தக்காளி தேவைக்கேற்ப, வெட்டி வச்சுருக்க வெங்காயம் 1 கப், பச்சை மிளகா ஒரு 3 கீரி வச்சுருக்கேன், சிக்கன் 1/4 கிலோ, கொத்தமல்லி, புதினா இலை சிறிதளவு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கக்கூடிய பொருட்களை சேர்க்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இது கரிஞ்சிடக்கூடாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சிட்ருக்கேன் எண்ணெயில். இப்போது பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். 2ஆக கீரி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக கீரி வச்சுருக்கோம். 1 கப் வெங்காயத்தை இப்போது சேர்க்க போகிறோம். வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு. இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா ஐட்டங்களையும் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க, சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான். அவங்க சிக்கன் மசாலா போடணுன்னா போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா போடாமல் கூட செய்யலாம். சிக்கன் மசாலா வாசனை எனக்கு பிடிக்காது அப்படின்னா நார்மலாக மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு சிக்கன் குழம்பு வைக்கலாம். இது கூட புதினாவும் சேர்த்துக்கணும். புதினாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் கொதித்து நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் குழம்பை இன்னொரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதாக. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இறக்குற ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.